எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் என் சேனலுக்கு எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப்ல எப்படி வீடியோ எடிட் பண்றாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என்னன்னா ஃபாஸ்டா போற மாதிரி, கீழே இழுத்து வர மாதிரி, கட் பண்ணி இந்த மாதிரி டிசைனா போடுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவை. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட எடிட்டட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாம் பெய்டு சாஃப்ட்வேரா இருக்கும். ட்ரையல் வெர்ஷன் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா அது வாட்டர் மார்க் கிரியேட் பண்ணும். இது பாத்தீங்களா, OneDriveShareன்னு ஒரு ஆப் வச்சிருக்கேன். அந்த ஆப்ல போய் வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ சென்டரா OneDriveShareன்னு ஒரு வாட்டர் மார்க் பெருசா வரும். இந்த வீடியோ பூரா வரும், ஒரே அசிங்கமா இருக்கும். சில ஆப் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல தான் இருக்கும். அதனால நான் சர்ச் பண்ணி ஒரு நல்ல ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஆப் பேர் என்னன்னா HitFilm4Express. அந்த ஆப் பேரு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா HitFilm4Expressன்னு அதோட வெப் அட்ரஸோட வரும். அதான் உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிறைய எல்லா ஆப்புமே சரி, ஃப்ரீயா கொடுக்குற ஆப் எல்லாமே இமெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும், அட்வர்டைஸ்மெண்ட் போட. அந்த மாதிரி நீங்க இதுல முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் ஐடியா கொடுத்து இது நீங்க லாகின் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனாட்டி இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாம் எப்பயுமே வர மாதிரி தான். சி டிரைவ்ல எதில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐக்கான் மாதிரி இங்க டெஸ்க்டாப்ல ஒன்று ஓப்பன் ஆகும். அது இப்படி அழுத்தி உள்ள போனீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இப்படிதான் இருக்கும். இங்க நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். எந்த ஃப்ரேம் ரேட் per செகண்ட், எவ்வளவு கிளாரிட்டியில் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். பெஸ்ட் என்னன்னா 1080p Full HD 30 ஃப்ரேம் ரேட் per செகண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு வித்து, எவ்வளவு ஹைட்டு, வீடியோட ஃப்ரேம் ரேட்டு, அப்புறம் ஆடியோவோட ஹட்ஸ், இந்த மாதிரி கேட்கும். அப்புறம் ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுத்துருவாங்க. இப்படி ஓப்பன் ஆகும். இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். இங்க எதோ இம்போர்ட் பண்றதுனா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதை இங்க சும்மா ட்ரையல் பார்க்கணும்னா முன்னாடி இங்க ட்ரையல் பார்க்கலாம். இங்க எடிட் பண்றத இங்க காமிக்கும். நான் இம்போர்ட் பண்றேன் பாருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். இங்க இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு போய் இங்க இப்படி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் சரியாயிடும். இப்போ பாருங்க, இங்க ஸ்கிரீன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா, அது இதை ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்ல போய் ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆயிடும். இங்க ப்ளே பண்ணீங்கன்னா இப்படிதான் ஓடும். அடுத்தது இந்த வீடியோ எடிட் பண்ணி அதுல எப்படி பேர் போடுறாங்க, எப்படி இமேஜஸ் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இதோட கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சவுண்டு கம்மியா வச்சிடலாம். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சவுண்டு கம்மியா வைக்கிறது, அதிகமாக வைக்கிறது. இந்த வீடியோக்கு எவ்வளவு சவுண்ட் வேணுமோ அவ்வளவு சவுண்ட் வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஏதாவது டெக்ஸ்ட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூல போய் கம்போசிட் ஷாட் கொடுங்க. கம்போசிட் ஷாட் தான் எல்லாத்துக்குமே பொதுவு. அதாவது அதுல கிராபிக்ஸ் கொண்டு வருது, எழுத்து கொண்டு வருது, போட்டோ போடுறது. போட்டோ டைரக்டா போட்டுக்கலாம். உங்களுக்கு போட்டோ நவுற மாதிரி வேணும்னா கம்போசிட் ஷாட்ல போய் தான் போட முடியும். இது பாத்தீங்களா, இருக்கு பாத்தீங்களா, அதான் டெக்ஸ்ட். அழுத்தி இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த எழுத்து எந்த ஹைட்ல இருந்து கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அதுல போய் கலர்னு கொடுக்குறேன். இது கலரு இதெல்லாம் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்கன்னா டெக்ஸ்ட்ல பேக் வச்சுக்கலாம். கலர் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ இதோட
லென்த்து பிரெத் எல்லாம் எப்படி அதிகம் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியும். கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இது எப்படி நிறுத்தி வைக்கணும்னா இந்த அரை மார்க் அழுத்திட்டு இதை கிளிக் பண்ணி எங்கே வேணாலும் நிறுத்தி வச்சுக்கலாம். நீங்கள் கீழே வர மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. வச்சாச்சு. பேக் டு எடிட்டர். எடிட்டர் எடுத்தீங்கன்னா பழைய வீடியோ வந்துடும். இங்கே போய் மீடியாவுக்கு போங்க. பார்த்தீங்களா கம்போசிட் ஷார்ட் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம எடிட் பண்ண வீடியோ. இதை தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது 2 ஃபைலாக கிரியேட் பண்ணோம். உங்களுக்கு டெலிட் பண்ணுறது எப்படின்னா ரைட் கிளிக் எழுதிக்கோங்க, அன்லிங்க் கொடுங்க. ரெண்டும் தனித்தனியாக செலக்ட் ஆகும் பாருங்க. இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். கீழே இருக்கிறது செலக்ட் ஆனோடனே டெலிட் கொடுங்க, டெலிட் ஆயிடும். இப்போ இது சின்னது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக அது தேவையில்லை. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பாருங்க. பார்த்தீங்களா ரெண்டு வந்துருச்சு. இப்படிதான் எடுத்து பண்ணணும். அடுத்தது ஃபோட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே தூக்கிட்டு போய் வச்சுக்கோங்க. இது வருது பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ எங்கே வைக்கணுமோ இங்கே வச்சுக்கலாம். இப்போ இதை சின்னது பண்ணணும்னா எவ்வளோ வேணாலும் சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்படிதான் இருக்க முடியும். இப்போ அடுத்தது எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இம்போர்ட்டில் போய்க்கோங்க. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வீடியோ வேணுமோ, பேக்ரவுண்ட் ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் லோட் ஆகும். இப்போ இது எதுக்குன்னு முன்னே சொன்னாங்க. இப்போ இந்த செலக்ட் ஆயிருக்கா, இந்த ஆடியோ முன்னே கேட்கணும்னா இந்த எழுத்துனா ஒரு டைம். இப்போ இதை தூக்கிட்டு போய் கீழே ஆடியோ 2 ட்ராக்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கரெக்டாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக இருக்கக்கூடாதுல்ல. இப்போ கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆடியோ வருதா. இப்படி தான் பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்கணும். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா இதில் எப்படி அந்த மூவ்மெண்ட் ஸ்டிக்கர் போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டிக்கர் இதில் ஆளுங்களுடைய மூவ் ஆகுது இல்லை, அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் அந்த மூவ்மெண்ட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவோட ஒரு கம்போசிட் ஷாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிக்காங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்களா. இப்போ இம்போர்ட் பண்ணுங்க. ஒரு 5 ஸ்டிக்கர் இம்போர்ட் பண்ணலாம். இது எடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டீங்கன்னா இது வரும். தூக்கிட்டு போய் அங்கே கொடுத்துருவோம். இப்போ இப்படி வருதுங்களா. எவ்வளோ பெருசு வேணும் அவ்வளோ பெருசு சின்னது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே வச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் சரியாயிடும்.